ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வீட்லேயே மசாலா ஒன்று வறுத்து அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு மசாலா ஒன்று வறுத்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் பட்டை 1 டீஸ்பூன், மிளகு, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 டீஸ்பூன், பிரியாணி இலை 2, முந்திரி 10, அன்னாசிப்பூ 3, கிராம்பு 4, மராட்டி மொக்கு 2, ஏலக்காய் 3, கல்பாசி கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம எண்ணெய் சேர்க்காமல் நம்ம இதை வறுத்துக்க போகிறோம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், பூண்டு. இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது 1 கிலோ அளவு சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சின்ன கப்பில் 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ இந்த மசாலாவை சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மசாலாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. பிரியாணி இலை 1, 2 கிராம்பு, அன்னாசிப்பூ 1, சின்ன துண்டு பட்டை, இது கூட சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பொருளெல்லாம் முன்னாடியே நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால இப்போ கம்மியாக சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்து வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சதில் மீதி இருந்த அந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு 4 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம பார்த்து போட்டுக்கணும். வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மீதி இருந்த பொடியை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். அப்பப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு சிக்கன் கிரேவி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியை குறைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி கரெக்டாக வச்சிட்டாவே போதுங்க. குக்கர்லேயே சாதம் குலையாமல் செய்யலாம். சிக்கன் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கிரேவி எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி பார்த்து ஊற்றிக்கணும். இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக நல்ல ஒரு கலர்ஃபுல்லான பிரியாணி கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.